ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இனி நீ விரும்பும் நபர் என் ஒரே சொந்தம் நீ மட்டும்தான். என் வாழ்க்கைக்கு நீ மட்டும் போதும் என்று உன்னிடத்தில் வந்து கூறப்போகின்றார். பல சொந்தங்களால் உங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டு சந்தோஷமாக அமைக்கப்பட்டு இருந்தது. நீங்களும் வாழும் வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த திருமண வாழ்க்கை என்று ஒரு சில ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். பூகம்பமாக பல பிரச்சனைகள் வெடித்தது. எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்கள் பெரிதாக வெடித்தது. மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய துணை உன்னை உதாசீனப்படுத்தினார். உன்னை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். தலையாட்டும் பொம்மை போல யார் உனக்கு எதிராக சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கொண்டு உன்னிடத்தில் வந்து சண்டையிட்டு கொண்டிருந்தார். என்ன இந்த வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு பல வேதனைகளை நீ அனுபவித்திருக்கின்றாய். உன்னுடைய வேதனைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனாலும் பிரிந்துவிடக்கூடாது, என்னுடைய துணையே எனக்கு உலகம் என்று நீ அவரிடத்தில் பல அவமரியாதைகளை பெற்ற பின்பும் அவர் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று உறுதுணையாக இருந்தாய். அதற்கு காரணம், அவரை பிரிந்து சென்று விட்டால் ஊரார் என்ன சொல்வார்கள், உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயமும், உன்னுடைய பெற்றோர்கள் இதை தாங்குவார்களா என்ற கவலையும் உனக்குள் இருந்ததால் அவர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் அனுசரித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தாய். ஒரு கட்டத்தில் உன்னால் அவர் கொடுக்கும் பிரச்சனைகளையும் அவர் கொடுக்கும் மனவேதனையையும் காயங்களையும் தாங்க முடியாமல் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று அவரிடத்தில் சண்டையிட்டு கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டாய். இத்தனை வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த போதிலும் புரியாத அன்பு அவருக்கு இப்பொழுது இந்த பிரிவின் மூலம் புரிந்திருக்கின்றது. புரியாத பிரியம் பிரியும் பொழுது புரியும் என்று கூறுவது போல நீ அவரை பிரிந்து வந்தவுடன் தான் உன்னுடைய அருமை அவருக்கு தெரிந்திருக்கின்றது. நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்ற உண்மை அவருக்கு புரிந்திருக்கின்றது. அதனால் இப்பொழுது அவர் உன்னை தேடி வரப்போகின்றார். பல நபர்களுக்காக உன்னை வேண்டாம் என்று கூறியிருக்கின்றேன். எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கின்றேன், கஷ்டப்படுத்தியிருக்கின்றேன், அடித்து கூட இருக்கின்றேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த முட்டாளுக்கு தெரியவில்லை நீ எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று. இப்பொழுதுதான் எனக்கு புரிந்திருக்கின்றது. தயவு செய்து என்னுடன் வந்துவிடு என்று கூறப்போகின்றார். மற்ற சொந்தங்கள் யாரும் வேண்டாம், எனக்கு ஒரே சொந்தம் நீ மட்டும் இருந்தாலே போதும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன் என்று உன்னிடத்தில் வந்து கெஞ்ச போகின்றார். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னுடைய காலடியில் வந்து விழப்போகின்றார். பின்பு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!